Taste the Daily. தூத்துக்குடியில் வீட்டு அருகே கும்பல் ஒன்று கஞ்சா புகைத்தது குறித்து தட்டி கேட்ட பார்வையற்றவர் உட்பட இரு சகோதரர்கள் மாயமாகி 6 நாட்களாகிய நிலையில் அவர்களை கொன்று காட்டுப்பகுதியில் புதைத்தது தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் சிதம்பரம் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். அதாவது தூத்துக்குடியில் காணாம அண்ணன் தம்பி 2 பேர் 6 நாட்களுக்கு பிறகு காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி திருமலநகரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கோயில்பிள்ளை அருகே உள்ள கீழ பண்டுக்கரை பகுதியை சேர்ந்த சின்னதுரை இவரது மகன் அருள்ராஜ் கடந்த சில தினம் முன்பு சாலை விபத்து கண் பார்வை போயுள்ளது. இதன் காரணமாக திருமணம் ஆகாமல் வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அதே பகுதியில் அமர்ந்து 4 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா அடித்துக் கொண்டிருந்தது. இதை அடித்துக் கொண்டது தட்டி கேட்டவுடன் அவர்களுக்கு ஏற்பட்ட தகராறு ஏற்பட்டது. இதை தொடர்ந்து அருள்ராஜ் வீட்டு கதவை தட்டியும் அவரை மிரட்டி சென்றுள்ளார். இதை தொடர்ந்து கஞ்சா கும்பலை சேர்ந்தவர்கள் அவரது அக்கா மற்றும் ஆகியோரை சத்தம் போட்டும் அனாவரிய வார்த்தைகளும் பேசியுள்ளனர். இந்த ஆத்திரத்தில் கஞ்சா கும்பலானது அன்று இரவு வீட்டில் இருந்த அருள்ராஜை தூக்கி கொண்டு போய் பண்டுக்கரை பகுதி அருகே கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு வைத்து அருள்ராஜை அடித்து கொலை செய்து அவரது உடலை அங்கேயே குழி தோண்டி புதைத்துள்ளனர். இந்நிலையில் அருள்ராஜை காணவில்லை என அவரது உறவினர் 6 நாட்களாக தேடி வந்த நிலையில் நேற்று மாலை பண்டுக்கரை பகுதி கை கொண்டு தெரிவதாக தெர்ம காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இன்று காலை அருள்ராஜின் உடலை கஞ்சகும்பல் கொலை செய்து புதைத்ததற்கு வருவாய் அதிகாரி முன்னிலையை தோன்றினர். அப்போது அருள்ராஜ் உடலை புதைக்கப்பட்ட அதே இடத்தில் அருகே அவரது காணாமல் போன சகோதரர் மாய்பாண்டி என்பவரும் புதைக்கப்பட்டு கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து 20 உடலும் நெடுத்தூரில் அரசு மருத்துவமனை குழுக்கு பிரேத பரிசோதனை அனுப்பி வைத்துள்ளனர். பார்வையற்ற நபரான அருள்ராஜ் மற்றும் அவரது சகோதரர் மாரிபாண்டி ஆகியோரை கொலை செய்து குழி தோண்டி புதைத்தது சம்பவம் தூத்துக்குடி பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது. தூத்துக்குடி கஞ்சா பகுதியில் தகராறு செய்த கும்பல் இருவரும் அடித்துக் கொண்டு காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்ற கொலை செய்த புதைத்த சம்பவம் அப்போது மேலும் பரபரப்பு ஏற்படுகிறது. தங்கள் பகுதியில் நடைபெற்ற கஞ்சா விற்பனை தொடர்பாக பலமுறை போராட்டம் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போது குற்றம் சாட்டுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.